40 வருட ஜவுளி பாரம்பரியத்தில் மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற உங்கள் இனியாஸில் இப்பொழுது சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பம். எங்களிடம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து ரக ஆடைகளையும் குறைவான விலையில் நிறைவான தரத்தில் நம்பிக்கையோடு வாங்கிட இன்றை வாருங்கள். இனியாஸ், இளமையாய் இனிமையாய், வடகிரத வீதி, லாலாச்சத்திரமுக்கு, திருநெல்வேலி டவுன். அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் யோகிராஜின் வணக்கம். நாம் போன பதிவில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதாவது திருமூலப் பெருமான் இந்த வார்த்தையை அவர் கூறியுள்ளார். அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். அவர் ஒரு மிகப்பெரிய சித்தர், திருமூலர் மிகப்பெரிய சித்தர். அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இல்லாமல் இந்த மனசை உள்ளே கொண்டு வர மாட்டார். அப்போ மனம் செம்மையாக என்ன செய்ய, அது முக்கியம். மனம் அது செம்மையாயிடுச்சுன்னா மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அப்போ மனம் செம்மையாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? மனம் செம்மையாச்சுன்னா நீ மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்டா. ஆனால் மனம் செம்மையாகிறதுக்கு என்ன சொல்கிறாரு? மந்திரத்தை ஜெபி. இப்போ மந்திர தந்திரங்கள் இதெல்லாம் பெருசாக விஷயமாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது சமஸ்கிருதமாக இருக்கணுமா, அது அதெல்லாம் தேவையே கிடையாது. தமிழிலேயே நிறைய மந்திரங்கள் சித்தபெருமக்கள் கொடுத்துருக்கிறார்கள். தமிழை போல் ஒரு மொழி இந்த உலகத்திலே கிடையாது. என் தாய் சிறந்தவள் நல்லவள் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. தமிழ் மொழி போல் இந்த உலகத்தில் வேறு எந்த மொழியும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு மொழியிலே திருமூலப் பெருமான் சொல்லியிருக்கிறார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்கிறார். அப்போ மனம் செம்மையாக இருக்கும், மந்திரம் ஜெபிக்கணுமா சாமியே? கண்டிப்பாக மந்திரம் ஜெபிச்சு தான் ஆகணும். மனதை நாம் ஒரு ட்ராக்கு கொண்டு போகணும்ல. நீங்கள் உடம்பை நல்லா பயிற்சி செய்து நாங்கள் உடம்பை நம்ம ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறோமா இல்லையா? உடம்பை நீங்கள் டெய்லி யோகா பயிற்சிகளோ அல்லது ஒரு ஜிம்முக்கோ, இன்றைக்கி நவீன முறையில் ஜிம்முக்கோ இல்லை வேறு எதுக்கோ போகிறீங்க அப்படின்னா அந்த வாக்கிங்கு ஜாக்கிங்கு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு உடல் கட்டு நல்ல சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நம்ம உடம்புல உள்ள ரசாயன மாற்றங்கள் சீராக நடந்து இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி எல்லா மருத்துவ முறைகளும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும் பொழுது உடற்பயிற்சியை பற்றி பேசாத மருத்துவர்களே கிடையாது. இன்றைக்கி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாங்க. சார் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் இல்லையே, உடற்பயிற்சி எங்கே செஞ்சாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த காலத்தில் உடம்புக்கு தான் மொத்தமே வேலை. இன்றைக்கி நமக்கு உடம்புக்கு ஒரு வேலையும் இல்லை. இப்போ நடக்கவே மாட்டேங்க. பக்கத்து கடைக்கு போகிறது கூட நம்ம நடக்க மாட்டேங்கிறோம், பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருவோம் நம்ம பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. தீர்த்த யாத்திரைனாலே நடதான். இன்றைக்கி நீங்கள் சபரிமலைக்கு பாத யாத்திரை, இல்லை பழனிக்கு பாத யாத்திரை, திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறீங்க. இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது பாத யாத்திரை போகிறீங்க. அன்றைக்கி பாத யாத்திரைலாம் கிடையாது, அப்படி தான் போயாகணும், ஒரு வழியே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு கிடையாது. இன்றைக்கி நாம் இந்த எந்திரவியல் வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்குறோன்னு பார்த்திங்கன்னா, நாம் எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? 2 வீலர் எடுக்கிறோம், 4 வீலர் எடுக்கிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம். நீங்கள் போங்க வேண்டாம்னு சொல்லலை. இன்றைக்கி அப்படி போகிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா உடல் பயிற்சி குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி எல்லாருமே அலுவலக பணிக்கு நிறைய பேர் நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் மக்கள் வாழ்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கை முறை வேறு விதமாக இருக்குது. ஒரே நகரத்தில் வாழ்க்கை முறை அது வேறு விதமாக இருக்குது. அதுக்கு இதுக்கும் அது சவுத்துனா இது வெஸ்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடலுக்கு பயிற்சி இல்லை. ஆகையினால் அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உடலுக்கு பயிற்சி கொடுங்க, உட்காந்தே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் மூமெண்ட்டு, ஒரு காலையில் ஒரு நல்ல ஆசன பயிற்சி, நல்ல ஒரு ஜாக்கிங்கு, ஒரு பார்க்கு இல்லை ஒரு பீச்சு இந்த ஓரமாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமங்களில் எல்லாமே பார்க்கு, எல்லாமே பீச். அங்கே உங்களுக்கு எங்கே போனாலும் இப்போ பசுமை சூழ்ந்து இருக்கும், நீரோடைகள் இருக்கும், கிணறு இருக்கும், நிறைய தென்னை மரங்கள்
மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. நகரங்களில் இன்றைக்கி செயற்கையாக அங்கங்கே பூங்காக்களை இந்த அரசாங்கம் செய்து வச்சிருக்கின்றது. அதிலையாவது தயவுசெய்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்ய செய்ய நம்மளுடைய மனமும் ஆரோக்கியம் வரும். அப்போ உடலில் ஏதாவது ஒரு வியாதி இருந்துகிட்டே இருந்தால் மனம் சரியாக இருக்குமா? மனம் சத்தியமாக சரியாக இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம் உடலை நாம் சீராக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய பயிற்சிகள் எங்களுடைய மையத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். சின்ன சின்ன பயிற்சிகளாக சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாருமே அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். அப்போ மனதுக்கு பயிற்சி கண்டிப்பாக ஒன்று. மனதுக்கு நான் எந்த டயத்தில் நான் பயிற்சி செய்கிறது? நேரம் முக்கியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு நேரம் காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கால தேச வர்த்தமானன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ நம்மளுடைய மனதுக்கு நான் என்ன பயிற்சி சார் செய்யணும்? மனசுக்கு உடம்புக்கு சரி ஏதோ ஒன்று யூடியூப்பில் பார்த்து ஏதோ செஞ்சுருவோம், ஏதோ ஒன்று பார்த்து செஞ்சுருவோம். மனசுக்கு பயிற்சி ஐம்புலன்களை அடக்குவது. சார் ஐம்புலன்களை அடக்குறதுனா அப்போ சாப்பிடக்கூடாது, மூந்து பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அது கிடையாது. இந்த ஐம்புலன்களையும் சீரான வழியில் செலுத்த வேண்டும். அப்போ நாம் இன்றைக்கி கொடுக்குற இன்புட் எல்லாமே ராங்கு. அப்போ நம்மளுடைய செயல்களும் ராங்காக தான் அமையும். தவறான இன்புட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேப் ரெக்கார்டோ இல்லை ஒரு 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 ஒளிபெருக்கியோ இல்லை நம்ம வந்து அந்த விஷயங்களை நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் சீரான ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அது சீரான பாட்டு அடுத்து வரப்போகுது, அவ்வளோதான். அதை நீங்கள் எடுத்து அந்த சிடியோ அந்த கேசட்டோ அல்லது அந்த பென்ட்ரைவோ எடுத்து இன்னும் இடத்துல போட்டிங்கன்னா அந்த பாட்டு வரும். நீங்கள் ஏதாவது சவுண்டை இறைச்சல் சவுண்டு ஏதாவது போட்டிங்கன்னா அந்த சவுண்டு தான் அங்கே அவுட்புட் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதுபோல தான் இந்த மனசுலையும். அப்போ நம்ம கண்களால் பார்க்கிறது, காதுகளால் நம்ம வந்து கேட்பது, ஸ்பரிசத்தால் உணர்வது, மூக்கால் நுகர்வது, இவைகள் அனைத்துக்குமே சித்த பெருமக்கள் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. கண்ணை கட்டி காட்டில் போய் உட்காருனா முடியுமா? முடியாது. நம்ம இன்றைக்கி எல்லோரும் போய் அவங்க எதுக்கும் போய் முடியுமா? முடியாது. காட்டில் போய் உட்காந்து எல்லோரும் தவம் செய்ய முடியுமா? சத்தியமாக முடியாது. இன்றைக்கி உள்ள வாழ்வியல் முறைகள் வேறு, அன்னைக்கு உள்ள வாழ்வியல் முறைகள் வேறு. இன்றைக்கு உள்ள வாழ்வியல் முறையில் நாம் வந்து செம்மையாக வாழணும், அதுவும் நகரத்தில் வாழணும் அப்படின்னா மனக்கட்டுப்பாடு மிக 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 ரொம்ப முக்கியம். அப்போ தினமும் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிக்கும். அதிகாலை 8 மணி கிடையாது, அதிகாலையில் மினிமம் ஒரு 6 மணிக்காவது எழுந்திரிச்சு நம்ம உடலுக்கு ஒரு 20 நிமிட பயிற்சி கொடுக்கணும். ஏதோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஏதோ ஆசன பயிற்சிகளோ ஏதோ ஒரு பயிற்சியோ. அடுத்தபடியாக உடலுக்கு கொடுத்த அடுத்தபடியாக மனசுக்கு கொடுக்கணும். மனசுக்கு நான் என்ன பயிற்சி சார் கொடுக்கறது? மனம் ஏதாவது இது வந்து வைப்ரேஷனில் எங்கிக்கிட்டே இருக்கக்கூடியது மனம். ஒரு அதிர் வலையில் தான் மனம் இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு நினச்சிங்கன்னா அடுத்து பின்னாடி ஒன்று. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடலில் பார்த்தீங்கன்னா அலை ஒன்றன் பின் ஒன்றான் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதனால தான் மனதே என்ன பண்ணாங்கன்னா மனதின் அலையோடு ஒப்பிட்டாங்க. மகான்கள் யோகிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மன அலைகள் சொல்கிறாங்க. அலைகள்னால் என்ன? அடிச்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே ஏதோ ஒரு சோர்ஸு இந்த மனசை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது. அப்படித்தானே? இப்போ கடலில் அலை வருதுன்னா காற்று அடிச்சுட்டு அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது. காற்றே இல்லாமல் இருந்தால் கடலில் அலையே இருக்காது. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த மனசுலையும் அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே காற்று இல்லாமல் இருந்தால் அங்கே அலைகள் இருக்காது. இதேமாரி மிகப்பெரிய புயல் காற்று வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா சாதாரண அலையை விட 10 அடி 15 இடத்துக்குலாம் அலைகள் வந்து வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல தான் நம்முடைய மனதிலே வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேவ்ஸில் நம்மளுடைய மன அலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மன அலைகளை நாம் சரியான முறையில் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு நாம் செலுத்த வேண்டும். அடுத்தவங்களை பற்றி நினைக்கவே கூடாது.
சார் அடுத்தவனை பற்றி நினைக்காம நான் எப்படி சார் வாழ்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அடுத்தவனுடைய ஆசையை தயவுசெய்து படாதீங்க. உங்கள் ஆசையை நீங்கள் படுங்க. உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக்கிறதுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வாழ வைக்கிறதுக்கோ நீங்கள் மனதை செயல்படுத்துங்க. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரனை கம்பேர் பண்ணாதீங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரனை கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருப்பாங்க அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மைண்ட் வந்து டர்புலன்ஸ் வந்துடும். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாயிரும். மனக்குழப்பம் உண்டாகிறது காரணமே நம்ம பார்த்திங்கன்னா பிறருடைய தாக்கம்தான். பிறர் நம்மளை மனசை தாக்கிட்டே இருக்க போய் தான். அப்போ தினமும் நாம் வந்து என்ன செய்யணும்னா ஒரு சில பயிற்சிகளை நாம் செய்யணும். இந்த மனம் எதோடு சம்மந்தப்பட்டது என்று சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா மூச்சோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மூச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ நீ நிதானமாக விடுறையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை மனம் அடங்கும்னு சொல்கிறாங்க. அங்கேயும் காற்று தான், அந்த அலைகளுக்கும் காற்று தான். அப்போ நாம் என்ன செய்யணும்? மூச்சை பிராணாயாம பயிற்சியை நாம் தினமும் செய்யணும். தினமும் உடற்பயிற்சி செய்து முடிந்த உடனேயே நாம் பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு சில பேர் பிராணாயாம பயிற்சி செய்துட்டு உடல் பயிற்சி அதை செய்யக்கூடாது. உடலை நல்லா கிளச்சி நல்லா நம்ம வந்துட்டு ஒரு ஷேப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தெல்லாம் நல்லா சீரானதுக்கப்புறம் நீங்கள் பிராணாயாம பயிற்சி செய்யணும். இதுவே யோகா பதஞ்சலி கரெக்டாக அந்த முறை நியம ஆசனம் அதுக்கப்புறம் பிராணாயாமம் வந்திருப்பார். பிராணாயாம ஆசனம் சொல்லலை அவர் வந்து பார்த்திங்கன்னா நியமம் ஆசனம் அதற்கப்புறம்தான் பிராணாயாமம்னு அவர் கொண்டு வருவார். அப்போ ஆசனங்கள் நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல எண்ணற்ற இரத்த குழாய்கள் வந்து உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பிளாக்கேஜஸ் இருக்கும். நீங்கள் ஆசனங்கள் உடற்பயிற்சி செய்ததன் மூலயமாக அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ரத்தம் வந்து உடம்பு முழுவதும் நமக்கு வந்து ஓடக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம உடம்புல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தம். அந்த ரத்த ஓட்டம் உடம்புல சீராக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த உடம்புல வியாதிகளே இல்லை. அந்த ரத்த ஓட்டத்தில் தேவையான சத்துப்பொருட்கள் இருந்து வச்சுக்கோங்க, இந்த உடம்புல வியாதியே இல்லை. இந்த உடம்பு வளர்றதுக்கு காரணமே ரத்தம் தான். ரத்தத்துலேருந்து தான் எல்லாமே உருவாகுது. அது முதல் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ரத்த ஓட்டம் சீராக நம்ம வந்து வச்சுக்கணும். ரத்த ஓட்டம் சீராக வச்சுக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்க நைட் நம்ம வந்து ஏன்னா ஒரு பக்கமாக தூங்கியிருப்போம், இந்த பக்கமாக தூங்கியிருப்போம், அழுத்தியிருப்போம். அப்போ நமக்கு வந்துட்டு அந்த உறுப்புகள் அங்கங்கே டைட்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாக்கிங்கோ அல்லது யோகாசன பயிற்சி செஞ்சோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நீங்களே பார்க்கலாம். நீங்கள் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எந்திரிச்சோடனே ஒரு சோம்பல் ஒரு இது இருக்கும். அதை முறிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? காலை கடன்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நன்றாக ஒரு சீட்டில் ஆசனத்தில் உட்காந்து அது வஜ்ராசனமாக இருக்கலாம் அல்லது பத்மாசனமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஆசனம் சரியோ அல்லது சுகாசனம் சொல்லக்கூடிய சம்பளம் போட்டு உட்காந்துக்கலாம். இந்த ஆசனத்தில் தான் உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது சேரில் கூட நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கணும். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர் தான் கம்ஃபர்டபுள் சார், என்னால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படிங்கிறாங்க. கீழே உட்காந்து தயவுசெய்து பழகுங்க. அப்போ தான் நாடி நரம்புகள் நல்லா வலுவடையும். கீழே உட்காந்து பழகுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. அப்போ பிராணாயாம பயிற்சிகளை நாம் தினமும் செய்யணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பிராணாயாம பயிற்சி செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் அடங்கும். ஒவ்வொரு பிராணாயாமத்துக்கும் அதாவது மூச்சு என்ன அலைகளுக்கு தகுந்தவாறு மூச்சு அங்கே இயங்கும். யோசிச்சுக்கோங்க. என்ன அலைகளுக்கு தகுந்த இப்போ கோபப்படுறவன் பார்த்தீங்கன்னா மூச்சு ஏறி இறங்கும். வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அடிக்கும் மூச்சு. பார்த்தீங்கன்னா இதே தூங்குறவன் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக மூச்சு விட்டுட்டுப்பான். நீங்கள் மூச்சை கவனிங்க. முதல் நீங்கள் ஒரு செயலை வந்து ஒரு கூர்மையாக செய்கிறீங்கன்னா மூச்சே இருக்கக்கூடாது. மூச்சு ஓடுறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த வேலையில் இயங்கி இருப்பீங்க. நீங்கள் கூர்ந்து ஒரு வேலை செய்யும்போது உங்கள் மூச்சை கவனித்து பாருங்கள், டக்குன்னு கவனித்து பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டோம். மூச்சு ரொம்ப முக்கியம். ஆக யோக பதஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்ப சரியாக புரிஞ்சு வச்சுருந்தார்.
மனுஷன் வாழ்கிறதுக்கு மூச்சு காற்று ரொம்ப முக்கியம், அது வேறு விஷயம். ஆனால் அதை விட மூச்சுக்காற்றை விட மனம் ரொம்ப முக்கியம். இந்த மூச்சுக்காற்று இயங்கிறதுக்கும் மனம் தேவைப்படுது. மனம் நின்றுச்சுன்னா மூச்சு நின்றுடும், அவ்வளோதான். இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது, மூச்சும் மனமும். ஓகே, இன்றைக்கி வாசி யோகம்னு சொல்கிறாங்க. நிறைய இன்றைக்கி பயிற்சி முறைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதுலேயே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய பயிற்சி ஆசன பயிற்சிகளை எங்கள் இது கொடுத்துட்ருக்கோம். சச்சக்கர கிரியாயோக பக்கத்தில் நாங்கள் இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்குறோம். சார் நான் தினம் மூச்சு விட்டுட்டு தானே இருக்கேன், மூச்சு விடாமல் இருக்கேன், திருப்பி தனியாக வர ஒரு மூச்சு பயிற்சி செய்ய சொல்கிறீங்களே, நீங்கள் கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமலாம் நாங்கள் இருக்கிறோம் அது நீங்கள் கேட்கலாம். மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறீங்க, மூச்சு விடாமலாம் இல்லை, கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாம் மூச்சு விடுறோம்னு பார்த்தோன்னா சீராக விடணும். புரிஞ்சுட்டிங்களா? நம்ம வந்து சீராக ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு சீராக செய்யணும். அப்போ நம்மளுடைய மூச்சு வந்து எவ்வளோ சீராக நாங்கள் காலையில் இயக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்றைய பொழுது சிறப்பாக இருக்கும். அப்படித்தானே? இன்றைக்கி காலையில் உங்கள் பாக்கெட் ஃபுல்லாக மணி இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் இன்றைக்கி இந்த வாழ்க்கை? இன்றைக்கி நல்ல பொழுது எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்குமா? எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருப்போம் இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி காலையில் உங்களோட மனசை நல்லா பக்குவப்படுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா அன்றைய பொழுது சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். மற்றதை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம நிறைய கொண்டு வரணும். அதுக்கு தான் இஎம்எம்னு சொல்கிறார். வந்து பார்த்தீங்கன்னா யோகா பதஞ்சலி இஎம்எம்னா இயல்பான முறையில் வாழ்கிறது. இன்றைய பொழுது நம்முடைய பொழுது இயல்பில் எப்படி போக போகுது அப்படிங்கிற நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். அப்போ காலையில் தீர்மானம் பண்ணணும் இல்லையா? அப்போ ஒரு வாகனத்தை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் செக் பண்ணிட்டு ஏறுறோம்ல, பிரேக் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம இந்த வாகனத்தை எடுக்கிறோமா இல்லையா, அந்த வாகனத்தை ஓட்டுறோமா இல்லையா? அது மாதிரி தான் இந்த வாகனம், இந்த உடம்பு அப்படிங்கிற வாகனத்தை நீங்கள் இன்றைக்கி செயல்படுத்தணும் அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஃபியூவல் கரெக்டாக இருக்கணும். மனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. இந்த வாகனத்தை இயக்குகிற மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி மனம். அப்போ இந்த மனதுக்கு நாம் தினமும் பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயல்பாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எம் அப்படிங்கிறது பாசிட்டிவிட்டியே திங்க் பண்ணுறது. இன்றைக்கி நடக்க போகுது சார், எனக்கு இந்த விஷயங்கள் நடக்க போகுது, இந்த விஷயங்கள் இந்த காரியங்கள் நான் செய்ய போகிறேன், இதில் நான் வெற்றி அடைவேன். இந்த மனம் எப்படி இருக்குது? ஐயோ இன்றைக்கி ஒடிஞ்சிருச்சா, போச்சு, இன்றைக்கி அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணும், எப்படி இருக்கும் அன்றைக்கி பொழுது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆக நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அப்போ காலையிலே நாம் அதை எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இத்தனை மணிக்கு இந்தந்த காரியங்களை செய்ய போகிறோம் நினச்சிங்க. அது நடக்கல, அது வேறு விஷயம். நினச்சாலும் நடக்காது சார்ன்னு கேட்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் நினைங்களேன். அது பிராரம் நடந்துச்சுன்னா நமக்கு வெற்றி தானே. நமக்கு பார்த்தீங்கன்னா அது பிராரம் போயிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி தானே. நம்ம என்ன செய்கிறோம், எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் ரிலாக்ஸாக இருந்துட்டு ரோட்டில் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் முடிக்கிற வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ரோட்டில் ரிலாக்ஸாக போகிறது கிடையாது. அப்புறம் நம்ம விபத்துக்களை அது இதை நம்ம சந்திச்சிட்ருக்கணும். பார்த்திங்கன்னா அப்போ மனம் செம்மையாக மந்திரம் ஜெபி, இயமம். அந்த மந்திரம் ஜெபிக்கிறத நியமம்னு கொண்டு வராரு. நியமம் அப்படின்னா கண்டிப்பு. அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு பேர் தான் நியமம். அப்படி தானே? ஒரு வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவிட்டியை எடுத்துட்டோம், அப்படி பாசிட்டிவிட்டி இருக்குது, அப்புறம் அதில் உள்ள நெகட்டிவை நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் நியமம். நியமம்னா ஒரு கட்டுக்கோப்போடு வாழணும் அப்படிங்கிறது. நியாயமாக சொல்கிறோம் இல்லையா? அவ்வளோதான் நியமம். நியமமாக நம்ம கடைப்பிடிக்கணும், நியமத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு கட்டுக்கோப்புக்கு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் மனசை நாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே நம்ம கொண்டு வரது கிடையாது. நம்ம மனசை எப்போவுமே தான் அடுத்தவங்க கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறோமே. நம்ம அவன் அதை செய்கிறான், அவன் இதை செய்கிறான், அவன் அப்படி பண்ணுறான், அவன் இதை இப்படி பண்ணுறான், அதை தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை என்ன வேலையோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய விமர்சனங்கள் பண்ணுகிறது, நம்ம நம்ம அந்த விமர்சனங்கள் நம்ம தேவையில்லாத ஒன்று. நம்ம வாழ்க்கைக்கு அந்த விமர்சனம் உதவுமானா உதவாது, சத்தியமாக உதவாது.
தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிறது, தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறது, அவனுக்கு தன்னைத்தானே விமர்சனம் பண்ணிக்கிறது, அந்த விமர்சனத்தை அடுத்தவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தேவையில்லாயே. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழணும், அவ்வளோதான். இதில் எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் இல்லையே உங்களுக்கு வந்துட்டு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். அப்போ தினமும் பிராணாயாம பயிற்சி, நியம ஆசனம், உடல் பயிற்சிக்கு அப்புறம் பிராணாயாம பயிற்சியை நாம் தினமும் செய்யணும். 10 நிமிஷம் ஒதுக்க முடியாது அவங்களால. ஒரு 10 நிமிஷம் ஒரு காலையில் உட்காந்து ஒரு தியானம் ஒரு பிராணாயாமம் பண்ணுங்க. 10 நிமிஷம் பண்ணுங்க. பிராணாயாமம் ஏதோ ஒன்று பெருசாக ஒன்றும் கிடையாது. வாசியோகம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மூச்சை கவனிங்க, அவ்வளோதான். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, மூச்சை கவனிப்பா, எப்படி போய் எப்படி உள்ள வரும். ரிலாக்ஸாக மூச்சை விடுங்க, ரிலாக்ஸாக மூச்சை விடுங்க, கவனிங்க, அவ்வளோதான். உங்கள் மூச்சை கவனிங்க, மெதுவாக எழுங்க, ஸ்லோவாக விடுங்க. இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன் சொல்லுவாங்க. மூச்சை மெதுவாக இழுத்து 10 நிமிஷம் கவனிங்க. ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். மூச்சை கணக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். மெதுவாக மூச்சு அழிச்சு மெதுவாக மூச்சு விடும். இன்னும் ஒரு சில பயிற்சிகள்லாம், மூச்சு பிராணாயாம பயிற்சிகள்லாம் அது குருவோட முன்னாடி வந்து தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஆள் குருவோட்ட முன்னாடி நம்ம வந்து அந்த பயிற்சிகளை, பிராணாயாம பயிற்சிகளை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா பிராணாயாம பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கத்தி மேல் நடப்பதுன்னு எனக்கு குருநாதர் சொல்லுவார். கத்தியில் நீங்கள் பார்த்தீங்களா, அது மேல் நடக்குது. அவ்வளவு பிராணாயாம பயிற்சிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை கும்பகம், உட்கும்பகம், வெளிக்கும்பகம்லாம் இருக்குது. கும்பக பயிற்சிலாம் நம்ம வந்து குருவோடைய ஒரு தயவு இல்லாமல் நம்ம அதை செய்யவே கூடாது. அப்போ நம்ம வந்து பிராணாயாம பயிற்சி கண்டிப்பாக நம்ம எத்தனை மாத்திரை, உங்கள் உடம்புக்கு எந்த அளவு நமக்கு வந்து பிராணாயாமம் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மூச்சு பயிற்சியை எடுத்துக்கணும். குருவோட தயவு இல்லாமல் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு பயிற்சியுமே குருவோட சம்மந்தப்பட்டு தான் நம்ம எடுக்கணும். குரு இல்லாமல் எடுத்தேங்களாம் நிறைய இன்றைக்கி வந்துட்டு பெரிய போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான இதை நம்ம வந்துட்டு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம குருவோட நேரடி பார்வையில் தான் நாம் வந்து என்ன செய்யணும், நாம் அந்த மூச்சு பயிற்சிகளை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு குருவிட்ட நம்ம செஞ்சு காமிச்சு, இது கரெக்டாக, இந்த மாத்திரை கரெக்டாக, இந்த மாத்திரை கரெக்டாக. அப்போ அவர் சொல்லுவார், குருவானவர் உங்கள் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவார், நீ இதுக்கு லாயக்கு இதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குருமார்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை பற்றி, உங்களுடைய தோற்றம், உங்களுடைய மன அழுத்தம், இல்லை மன ரிலாக்ஸு, நீங்கள் எப்படி வரீங்க, எந்த மடலில் வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சிருவார். இல்லை போய் நின்று அவர் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவார். வைரஸை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் கொண்டு போயிட்டீங்கன்னா வைரஸை பார்க்கலாம். அப்படி தானே? முதல்ல முடியாதுன்னு சொல்லுவோம். வைரஸை கண்ணால் பார்க்கணும், கண்ணால் பார்க்கவே முடியாது. அதே நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டோம்னா தாராளமாக அந்த வைரஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் குருவும். குரு உங்களை பார்த்தவொடனே ஸ்கேன் பண்ணிடுவார். நீ இப்படிப்பா, நீ இப்படிப்பா, நீ இப்படிப்பா, நீ இப்படிப்பா, பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி குரு இல்லாமல் நிறைய பயிற்சிகள் நம்ம வந்துட்டு நம்ம செய்கிறோம், செயல்களை செய்கிறோம், குருவோட கன்சல்ட் பண்ணாமல் செய்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா குரு யாருன்னே தெரியாமல் இன்றைக்கி நிறைய முழிச்சுட்ருக்குறோம். வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு கிடைப்பார். அவரோட துணையோடு நீங்கள் எல்லா பயிற்சிகளும் நீங்கள் செய்யுங்க. நிறைய இன்றைக்கி மையங்கள் இருக்குது, அங்கே போய் கற்றுக்கங்க. நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கங்க. அப்போ நாம் வாழ்க்கையில் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, மனம் இருக்க வாழ்க்கை ரொம்ப சுருங்கிடும். மனம் இருக்க முடிய வாழ்க்கை சுருங்கிடும். மனம் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் டு ப்ராட் மைண்ட், அகன்ற மனம் சொல்லுவாங்க. அகலமாக நம்ம வந்துட்டு மனதை வந்து வச்சுக்கணும், அதை விட ஆழமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா மனதை எப்படி வச்சுக்கணும், அகலாம் வச்சுக்கணும், ஆழமாக வச்சுக்கணும். இந்த கலப்பை உழுவுறாங்க பார்த்திங்கன்னா, அகன்று உழுவுறது ஆழ உழு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா கலப்பையில் அந்த காலத்தில். அப்போ ஆழ உழுந்தோம் அப்படின்னா அது உள்ள எல்லா சத்துக்களும் மேலே வந்துடும். நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான ஒரு பயிர்கள் வளரும். அதுபோல் தான் நம்முடைய மனதும், ஆள் மனது.
இந்த ஆள் மனசை நாம் உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போக அது நமக்கு விரைவாக அது வந்து நடக்கும். ஆழ்மனம் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஆழ்மனதை என்ன சொல்வார்கள்னா சித்தம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, அது சித்தம். சித்தத்தில் எந்த விஷயம் போய் ரெக்கார்ட் ஆகுதோ அது அவனுக்கு சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. வெளிமனதோடு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அவனுக்கு நடக்காது. எவன் ஒன்று ஆள் மனது அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தம் வரைக்கும் கொண்டு போகின்றானோ அவனுக்கு அந்த விஷயம் நடந்தே ஆகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, பிரபஞ்ச விதி ஏதோ சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தில் இருக்கிறதா இந்த பிண்டத்தில் இருக்குது. அங்கே உள்ள ரூல்ஸ் தான் இங்கேயும் ரூல்ஸ், சேம் ரூல்ஸ் தான், வேறு ரூல்ஸ்லாம் கிடையாது. அப்போ மனம் அடங்குவதற்கு சரியான ஒரு மூச்சு பயிற்சி, காலையிலே 10 நிமிடம் ஒரு மூச்சு பயிற்சிக்கு நீங்கள் ஒதுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சப்தம் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் உச்சரிக்கணும். ஒன்று மனசுக்குள்ளே நீங்கள் உச்சரிச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் சத்தத்தோடு நீங்கள் உச்சரிச்சுக்கலாம். அடுத்தவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு. நானும் மந்திரம் சொல்லேன்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கூடாது, மேக்கப் ஃபோன் மாதிரி ரேடியோ மாதிரி போட்டுட்ருக்கூடாது. ஆக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, தன்னுடைய சிஷ்யர்களை காட்டுக்குள்ளே கூட்டுட்டு போய் அந்த பயிற்சிகள்லாம், அன்றைக்கி எல்லா கோயில்களும் பெரிய கோயில்கள் எல்லாமே காட்டுக்குள்ளே தான் இருந்தது. இன்றைக்கி அவங்க இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஸ்தலங்கள் எல்லாமே காடு தான் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி சுற்றி ஊர் வந்துருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தனியாக வந்து பாடம் எடுப்பாங்க. அதில் மிக 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 முக்கியமான பயிற்சி சஸ்திர பயிற்சின்னு சொல்லக்கூடிய அந்த மன ஒடுக்க பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க. மனதை நம்ம எவ்வளவு நம்ம அடக்கி நம்ம அதை சீரான வழியில் செயல்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம நினச்ச காரியத்தை அடைய முடியும். அதுக்கு மன ஒடுக்கம் வேணும். அதுக்கு சீரான ஒரு பிரணயாம பயிற்சிகள் வேணும். பிரணயாமம் முடித்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரத்யேகாரம்னு ஒரு பயிற்சி அவங்க சொல்கிறாங்க சித்தர்கள். இயம நியம ஆசன பிரணயாம பிரத்யேகாரம்னு சொல்கிறாங்க. பிரணயாமத்துக்கு அடுத்தபடியாக பிரத்யேகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க கொண்டு வரார் பதஞ்சலி மகரிஷி. பிரத்யேகாரம் அப்படிங்கிறது என்ன, ஒரு அது வேர்டு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு எண்ணத்தை சீராக்குவது, ஒரு எண்ணத்தை சீராக்குவது, நம்முடைய எண்ணங்களை சீரான பாதையில் கொண்டு போவது பிரத்யேகாரம் அப்படிங்கிறது. இப்போ நாம் ஒரு எண்ணத்தை சீராக கொண்டு போகிறோம், நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோளை அடையணும், அதுக்குள்ள எண்ணத்தை மட்டும்தான் நம்ம அங்கே வைக்கணும். இந்த எண்ணங்களை கெடுக்கிறதுக்கு வேறு 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 எல்லாமே வரும். கல்யாணம் முடிச்சிருந்தா வீட்டுக்காரியே உனக்கு வேலையில் போயிட்டு வா அப்படின்பா. ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, இது உன் வேலையில் அவன் வேற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியலை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு வேற யாரும் முடிச்சிட்ருக்குறான், அவ்வளோதான். உங்களால் முடியாத ஒரு காரியத்தை வேற யாரோ முடிச்சிட்ருங்க. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களால் ஒரு காரியம் முடியலை, என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறுவனத்தை க்ளோஸ் பண்ண வச்சுவாங்க? பண்ண மாட்டாங்க. உங்களை அழகாக தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஆளை உட்கார வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அப்போ நாம் வந்துட்டு ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம முயற்சியே செய்கிறது கிடையாது, பயிற்சியே கிடையாது. பயிற்சி சீரான பயிற்சி இருந்தால் தானே, ஒரு சீரான ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி இருந்தால் தானே நாம் ஒரு செயலை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து செய்ய முடியும். அப்போ மனதுக்கு நம்ம நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும். மனதுக்கு பயிற்சிகளை எப்படி கொடுக்குறது சார் நான் வந்துட்டு அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஐம்புலன்களுக்கும் அவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள். ஐம்புலன்களுக்கும் எங்களுடைய சச்சக்கர கிரியா யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுத்துக்குறோம், நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஒரு நிறைவான ஒரு
ஃபாலோ பண்ண முடியும். உதாரணமாக இந்த கண் அப்படிங்கிற உறுப்புக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சி மனம் மூலியமாக. ஆக ஒரு பெரிய ஒரு டிராயிங் எடுத்துக்கிட்டு, நிறைய டீட்டெயில்ஸ் உள்ள டிராயிங் எடுத்துகிட்டு, அந்த டிராயிங்ஸில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எழுத சொல்லுவேன். கண்ணால் என்னென்ன பார்க்குறீங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் எடுக்குங்க, விஷயத்தை எடுங்க. இந்த படத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்ல நிறைய டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு கணபதி படமோ அல்லது ஒரு நேச்சுரல் படமோ எடுத்துரும். அப்போ நேச்சுரல் படம் எத்தனை மரம் இருக்குது, அருவி எப்படி ஓடுது, எவ்வளோ தூரத்தில் இருந்து விழுது, அப்ராக்சிமேட்லி எல்லா விவரங்களும் ஒரு நோட்டில் எழுத சொல்லுவோம். இந்த நோட்டில் எல்லா விவரங்களையும் பூரா எழுதிட்டு வாங்க. அப்போ நான் எழுதி கொடுப்பாங்க, சிசியர்கள் கொடுப்பாங்க, வெரிஃபை பண்ணுவோம். நான் இன்னும் ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவேன். நாமளும் அது மாதிரி தான். நாம் ஒரு செயல்களை பார்க்குறோமே ஒழிய பார்த்துட்டு அப்படியே மேலோட்டமாக விட்டுருவோம், எனக்கு நடக்கணும் அவ்வளோதான். அப்போ நம்ம கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கண்ணால் நம்ம அந்த பொருளை முழுவதுமாக நம்ம உள்வாங்கணும். காதால் கேட்குறோம் அப்படின்னா ஒருத்தர் நம்ம உயர் அதிகாரி ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீ மனசை எங்கேயா வச்சுருந்தேன்னா அவர் சொல்கிறது கேட்காது. ஏதோ ஒன்று சொன்னார் அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படித்தான். ஆச்சார் அங்கே ஏதோ நடத்திட்டு இருப்பார், இவன் எங்கேயோ நினச்சிட்டு இருப்பான். வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவனுக்கு தேர்ச்சி அடைய முடியும்னா தேர்ச்சி அடைய முடியாது. அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் சவால்கள், நிறைய சவால்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்குறது தான். இந்த ஐம்புலன்களில் மிகப்பெரிய ஒரு இது வந்து பார்த்தோன்னா கண்ணை தான் சொல்கிறாங்க. இந்த கண்ணால் நீங்கள் பார்க்குறதுல எல்லா ஆசைகளும் வருது. அப்படி தானே, வேறு ஒன்றுமே இல்லையே. அப்படி தானே, வேறு ஒன்றுமே இல்லை. கண்ணால் பார்க்குறதுனால தான் நம்ம நிறைய ஆசைகள் நிறைய வருது. அப்போ நாம் அந்த கண்ணால் பார்க்குறத நாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா அதை நம்ம வந்துட்டு மடை மாற்றம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, மடை மாற்றம்னு சொல்லுவாங்க. நீ எந்த பொருளை நீ கண்களால் பார்க்கின்ற அதை முழுவதுமாக உள்வாங்கு. முழுவதுமாக உள்வாங்கவில்லை, முழுவதும் வாங்கலைன்னு அவ்வளோதான், அந்த பொருளை நீங்கள் அடைய முடியாதுன்னு சொல்கிறாங்க. மேலாட்டமாக பார்த்தா அடைய முடியுமா? ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கிறீங்க, வேகமாக ட்ரெயின் போகுது, சென்னையில் வழியாக பார்க்குறீங்க, வேகமாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கும் ஆப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. குறிப்பிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த பொருள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே ட்ரெயின் நின்றுச்சு, அப்போ நீங்கள் அங்கே இயற்கை காட்சிகள் இருக்குது, நீங்கள் முழுவதுமாக ரசிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் தினமும் அப்படி தான் நடந்துட்டுருக்கோம். நம்மளும் அப்படி தான், எல்லாத்தையும் மேலோட்டமாக தான். அவன் வாழ்கிறான் அப்படி, இவன் வாழ்கிறான் எப்படி, இவன் செஞ்சிடான் அப்படி, அவன் வாங்கிட்டான் அப்படி, அவன் அதை செஞ்சுட்டான் அப்படி. அவன் அதை செய்கிறதுக்கு என்ன பண்ணுனா அந்த கண்ணோட்டமே கிடையாது நம்மள்கிட்ட. வந்துட்டு நான் ஆவணம் அவ்வளோதான், நான் பெரிய ஆள் ஆகணும் அவ்வளோதான். அதை மட்டும் தான் நம்மளுடைய மனசில் வச்சுருக்குறோம். அவர் அந்த பொசிஷன் போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. அப்போ நாம் அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் அந்த கண்ணால் பார்க்குறத ஒரு எந்த ஒரு பொருளையும் அதை நம்ம வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். இப்போ தேர்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா கண்களால் பார்த்து தான் தேர்ச்சி அடையுது. இப்போ எக்ஸாம் எழுதுகிறோம், கரெக்டாக அந்த ஆன்சரை பார்த்தா கொஷனை பார்த்து அந்த ஆன்சர் இங்கே வரணும். அப்போ தான் அது நமக்கு பயிற்சி. நாம் என்ன பண்ணுறோம்னா புத்தகம் படிக்கிறது கிளாஸ் ரூமோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்ம புத்தகமே படிக்க மாட்டோம். இன்றைக்கி கவர்மெண்ட்டே புத்தக திருவிழா எல்லாமே நடத்துகிறாங்க. எதுக்காக நடத்துகிறாங்க? வாசிப்பு. மிகப்பெரிய ஒரு சொத்து நமக்கு கண். இந்த கண்கள் மூலியமாக நம்ம எவ்வளோ நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கணுமோ, நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கணுமோ, அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து நம்ம உள்வாங்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பயிற்சிகளை அடுத்த வீடியோ தொடரில் நான் வழங்குகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சாலியர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுடைய அடுத்த பயிற்சி முறைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் வந்துடும். நன்றி, வணக்கம்.
40 வருட ஜவுளி பாரம்பரியத்தில் மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற உங்கள் இனியாஸில் இப்பொழுது சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பம். எங்களிடம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து ரக ஆடைகளையும் குறைவான விலையில் நிறைவான தரத்தில் நம்பிக்கையோடு வாங்கிட இன்றே வாருங்கள். இனியாஸ், இளமையாய் இனிமையாய், வடகிரத வீதி, லாலாச்சத்திரமுக்கு, திருநெல்வேலி டவுன்.